நோவாவின் காலத்தில் மக்கள் கடவுளின் வழியை விட்டு விலகி தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். இதனால் கோபமடைந்த கடவுள் பூமியை அழிக்க ஒரு பெரிய வெள்ளத்தை அனுப்ப முடிவு செய்தார். ஆனால் நோவா கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததால் அவரையும் அவரது குடும்பத்தையும் காப்பாற்ற கடவுள் விரும்பினார். கடவுள் நோவாவிடம் ஒரு பெரிய பேழையை கட்ட சொன்னார். அந்த பேழையில் நோவாவும் அவரது குடும்பத்தினரும் ஒவ்வொரு வகை விலங்குகளிலும் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றுமாக சென்றார்கள். 40 நாட்கள் இடைவிடாமல் மழை பெய்தது. உலகம் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியது. நோவாவின் பேழை மட்டும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்தது. வெள்ளம் வடிந்த பிறகு நோவாவும் அவரது குடும்பத்தினரும் விலங்குகளும் பத்திரமாக வெளியே வந்தார்கள். கடவுள் நோவாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார். இனி பூமியை வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று வாக்களித்தார். வானத்தில் தோன்றிய வானவில் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது.